மாண்புமிகு மறைந்த மக்கள் தலைவர் மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்களுடைய புகழஞ்சலி விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவை மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய தேவதாஸ் அவர்களே, தமிழகத்திலே இருந்து கண்ணன் அவர்களோடு நெருங்கி பழகிய தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே, புதுவை மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அமைச்சராக விளங்கிய மதிப்பிற்குரிய விஎன் அவர்களே, அன்பிற்குரிய எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் தலைவராக விளங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக விளங்கக்கூடிய ஏவிஎஸ் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய வைத்தியநாதன் அவர்களே, மதிப்பிற்குரிய இளைஞர் காங்கிரசினுடைய புதுவை பொறுப்பாளராக விளங்கக்கூடிய ஜோஸ்வா ஜெரால்டு அவர்களே, இளைஞர் காங்கிரசினுடைய தலைவராக விளங்கக்கூடிய இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆனந்த் பாபு அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழகத்திலிருந்து சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய சிவக்குமார் அவர்களே, அன்பிற்குரிய நெடுஞ்செழியன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி அவர்களே, மதிப்பிற்குரிய இந்த விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய புலவர் கோவிந்தராஜ் அவர்களே, அன்னாருடைய கண்ணன் அவருடைய மகனாக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய விக்னேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இங்கே சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து பிரிவுகளில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பார்த்திங்கன்னா, நானும் மதிப்பிற்குரிய விஎன் அவர்களும் அதே போல் கண்ணன் அவர்களும் ஒரு காலத்திலே வந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரே நேரத்திலே புதுவையிலே அரசியலிலே நுழைந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கூட 82 அல்லது 83ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அப்பொழுது பயிற்சி முகாம் நடக்கின்றது டெல்லியில். அந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் அழைத்து செல்லப்படுகின்றோம். அப்பொழுது அந்த அழைத்து செல்லக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய PS அவர்கள்தான். 15 நாட்கள் முகாம். அதில் யாரெல்லாம் சிறப்பு செய்ய வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், மதிப்பிற்குரிய வெங்கட்ராமன் அவர்கள், மூப்பனார் அவர்கள், பல்வேறு தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்திய நாட்டை பற்றி எங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய பயிற்சியை நடத்தியிருந்தார்கள். அந்த பயிற்சியிலே புதுவையில் இருந்து சென்றவர்கள் அனைவருமே ஒரு முக்கிய பொறுப்பிலே வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்கள், மதிப்பிற்குரிய விஎன் அவர்கள், காரைக்காலிலே கோவிந்தராஜன் அவர்கள், மாஹேலே வல்சராஜ் அவர்கள், அப்படி என்று சொல்லக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த பயிற்சி முகாமிலே இடம்பெற்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆரம்பம்தான் எங்களுக்கு இந்த அரசியலிலே வந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தால் 85 நாங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு ஆட்சியை தரக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொல்லலாம். மதிப்பிற்குரிய மரைக்காயர் அவர்களுடைய முன்னணியிலே அந்த ஆட்சி சிறப்பாக 5 ஆண்டுகள் நடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் கண்ணன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ தான் பாத யாத்திரை போகிறார். பாத யாத்திரையுடைய முக்கியத்துவம் எல்லா கிராமத்திலே கொடியேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லலாம். எல்லா ஊரும் தொடாத ஊரே கிடையாது, எல்லா ஊருக்கும் பாத யாத்திரையிலே சென்றார். இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களும் அதே இடத்திலே தான் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த பாத யாத்திரை, காங்கிரஸ் என்று சொன்னால் பாத யாத்திரை என்று சொல்லக்கூடிய காந்தியடிகளுடைய நிலைப்பாட்டிலே இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் காங்கிரஸ் கட்சியை அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களிடத்திலே முரண்பாடு ஏற்பட்டாலும் கூட, கோபம் ஏற்பட்டாலும் கூட ஒவ்வொரு சில நேரத்திலே தன்னை அடக்கிக் கொள்வார்கள். அப்படியும் இல்லை என்று சொன்னால், முரண்பாடு ஏற்பட்டால் வெளியிலே சென்று முரண்பாடு ஏற்பட்ட அனைவருமே ஒன்றாக இணைத்து ஒரு குழுவாக ஆக்கிவிடுவார்கள். அந்த குழு ஆக்கியதற்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் அதை காங்கிரஸில் சேர்ப்பார்கள். அப்போ நான் ஒரு தடவை இணைப்பு விழாவில் நான் கூறினேன், கண்ணன் அவர்கள் எப்பொழுதுமே காங்கிரஸ்காரர்களை வெளியில் விடுவதே கிடையாது. எல்லாரையும் இட்டுன்னு ஒன்றா திருப்பி கொண்டாந்து சேர்த்துருவார். இதுதான் அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றியவர்களே ஒருவர் என்று சொல்லலாம். இதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக கூட இருக்கும், சரியான முறையில் இருக்காது, அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். மேலிடம் தருகின்ற அந்த வழிகாட்டிலே நாம் அந்த வழியில் நடக்கின்ற நேரத்தில் ஒரு சில நேரங்களிலே நம்மால் தடுக்க முடியாத நிலை ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் காங்கிரஸ்காரர்களை வழிகாட்டி மறுபடியும் காங்கிரஸில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருக்கு என்று சொன்னால், மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்களைத்தான் சேரும் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு தன்னுடைய எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்துவதே தயக்கம் காட்டுவதே கிடையாது. இதுதான் சரின்னா அது சரிதான் சொல்வார். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடிலே கொண்டவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, அவர்கள் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து அவர்களிடையே கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகமாக இருக்கின்றது சொல்ல வேண்டும். கடைசியாக காங்கிரஸ் தான் உத்தமமான கட்சி என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை வந்திருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் தன்னுடைய இன்னொரு இழந்திருக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்களெல்லாம் முழுமையாக காங்கிரஸோடு இணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசினார்கள். எப்படி இருக்கின்றாய், வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உனக்கு வாழ்த்து கூறுகின்றேன், நீ நன்றாக இருக்க வேண்டும், நல்ல இடங்களிலே வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறினார்கள். இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, போன வருஷம் அதே மாதிரி வாழ்த்து கூறினார். அப்போ வாழ்த்து கூறும்போது நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர், நீ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னார். நான் என்ன சொன்னேன், நான் இருக்கிற வரையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் ஒன்றாக வாழ்வோம், 2 பேரும் கடைசி வரை நாம் இணைந்தே இருப்போம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவரிடத்திலே கூறினேன். அதே போல் இந்த ஆண்டும் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். அப்பொழுதும் நாம் என்ன கூறினோம் என்று சொன்னால், நாம் இணைந்து செயல்படுவோம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் பேசிக்கொண்டோம். அதற்கு பிறகு விஎன் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று கூறினார்கள். நீங்கள் நாளைக்கு பேசினால் நன்றாக இருக்கும், அவருக்கு நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மறுநாள் அவர்கள் பேசினார்கள், அவரிடத்தில் பேசினார்கள். நானும் அவரிடத்தில் பேசினேன். இது மாதிரி கண்ணன் அவர்கள் என்னிடத்தில் பேசினார்கள், நீங்கள் பேசினீர்களா, அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அவர் பேசினார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூறினார். இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா, அவருடைய எண்ணப்பாடுகள். அதற்கு முன்பாகவே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நான் இந்த பிஜேபியிலுக்கு எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையினை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையினை வெளியிட்டதற்கு பிறகுதான் என்னிடத்தில் பேசினார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும். இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், இதுதான் அவருடைய எண்ணம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எனக்கு முதல்ல விஎன் அவர்கள் பேசும்போது இந்த ஊர் எப்படியெல்லாம் லோல் பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவஸ்தைப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கின உடனே மாறுபாடு தேவை. இப்போ என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா, ஐயா போட்டுட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு வழியே இல்லையே அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எப்படியாவது இந்த ரங்கசாமி அவர்களை ஆட்சியை கவிழ்த்து விட்டு இந்த பிஜேபி அரசாங்கமாக மாற்றணும். ஏன்னா தென்னாட்டில் அவர்களுக்கு இடமே இல்லை, எந்த இடத்துலையும் அவருடைய ஆட்சி கிடையாது. ஆட்சி இல்லாத பட்சத்தில் புதுவையிலே அவருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும்னு முயற்சி செய்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், மோடி அவர்கள் 2021ஆம் ஆண்டு வருகின்ற நேரத்தில் புதுச்சேரியில் என்ன சொன்னார், பெஸ்ட் பாண்டிச்சேரின்னு சொன்னார். ஆனால் பெஸ்ட்டு இருக்குதா அப்படின்னு சொன்னார்னா, பெஸ்ட்டுக்கு என்னென்ன பி ஃபார் பிஸ்னஸா,
E ஃபார் எஜுகேஷன், எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், டி ஃபார் டூரிசம். பிஸ்னஸ் இருக்குது, யாருக்கும் சந்தேகம் இல்லை. லிக்கர் பிஸ்னஸ் பிரமாதமாக போகுது. அது மட்டும் இல்லை, போதைப்பொருள் வியாபாரம் பயங்கரமாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எஜுகேஷனாக நல்லா இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் குறைகிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைகிறது. பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சேர்க்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களுக்கு அவருடைய இடம் தக்க வைக்கப்படுமா என்று சொல்லக்கூடிய கேள்விக்குறி. ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இப்படி அடுக்கினே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எங்கெங்கே இருக்குது? ஸ்பிரிச்சுவல் சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பார் தான். அதான் நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவல்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாருமே பாட்டு பாடணும். பஜனை பண்ணுறதும் ஒன்று தான், அவன் பண்ணுற பஜனையும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை ஸ்பிரிச்சுவல். டூரிசம் அது ஒன்று தாங்க நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெஸ்டோ பார்க்கு வரான், இந்த போதைப் பொருளை சாப்பிட்றதுக்கு வரான், இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வரான், இன்னும் மோசமானதுக்கெல்லாம் வரான். இந்த மாதிரி தான் புதுச்சேரியே வந்திருக்கு. இன்னும் அவங்க கொண்டாடாதது ஒன்றே ஒன்று தாங்க, கேசினோ ஒண்டி தான். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா கொண்டாந்துருவாங்க. அது எலெக்ஷனுக்கோசரம் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோவாவுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கேசினோலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சர்வேலாம் பண்ணியாச்சு. பர்மிஷன் தான் கொடுக்கணும். என்னன்னா அவங்களே சொல்கிறாங்க, ஒரு வருடம் வந்திருக்கு, விமான டிக்கெட்டும் அங்கே இருக்கக்கூடிய டிக்கெட்டில் மட்டுமே மாநில அரசாங்கத்திற்கு 1000 கோடி ரூபாய் வருது. இதை விட வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றார். இப்படி வியாபாரத்தை அதாவது இந்த மாதிரி வியாபாரத்தை பெருக்கிறது. வேலை வாய்ப்பு வருமா? கிடையாது. இப்போ கோவாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு மிக மோசமாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடு. விவசாயத்தை விட்டுட்டாங்க, எந்த தொழிலுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை தான் நமக்கு புதுவைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? கண்ணன் அவர்கள் கூறியது போல நாம் ஒற்றுமையாக இருந்து இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தினாலே போதும், மக்களுக்கு நன்மை கிடைத்துவிடும். அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அகற்றினால்தான் செய்ய முடியும். இவங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கிறாரு. யாருங்க பெரிய அண்ணன்? அதான் மோடி இருக்கார். மோடி வந்தார்னா ஓட்டு கீழே விழுந்துடும், எல்லாம் டப்பாவில் விழுந்துடும். அப்படி எப்படியாவது ஆட்சியை அமைச்சிருவார், ஆளை பிடிச்சாவது அமைச்சிருவார். அவங்க இப்போ தேர்தல் பெட்டிகளை நம்புவதில்லை. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எப்படி வேணாலும் போடுங்க, யார் வேணாலும் ஜெயிக்கிட்டோம், ஜெயிச்சவன் பூரா எங்காள். இப்போ மிசோராம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது, அதனுடைய விடைகள் வருகின்றன. அதில் அந்த தொலைக்காட்சியில் பேசுகின்ற அந்த பிஜேபியினுடைய தலைவர் கூறுகின்றார், அங்கே யார் ஜெயித்தாலும் என்டிஏ தாங்க, எப்படி போனாலும் அது என்டிஏ தாங்க, இவர் ஜெயித்தாலும் என்டிஏ தான், அவர் ஜெயித்தாலும் என்டிஏ தான். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சி எப்படி இருந்தாலும் அந்த என்டிஏ வாக்கி பிஜே வாக்கி அவங்க அமைச்சர்களை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இதெல்லாம் நம்ம களைய வேண்டும் என்று சொன்னால், ராகுல் காந்தி எப்படி நடைபயணம் செய்து இந்த 150 நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த மக்களை விழிப்புற செய்தார்களோ, அதை போல நாமும் கடினமான முறையில் பாடுபட்டு இந்த காங்கிரஸ் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.